அன்பான மக்களே, இந்த பதிவை முழுசு கேளுங்க. உண்மையாக என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க மக்களே. அதாவது கர்மாங்கிறது என் வயசில், இப்போ நான் 50 வயசு ஆக போகுது. என் வயசில் நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டது, இப்போ தாய் செய்கிற கர்மா தாய்க்கே சேரும், மகள் செய்கிறது மகளுக்கே சேரும். உண்மையாக அப்போவெல்லாம் முப்பாட்டம் பாட்ட வகையில் வந்த கர்மா அவங்களோட பேர பிள்ளைங்களுக்கு சேரும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு தாய் தவறு பண்ணினால் அது அவங்க குழந்தைகளுக்கு வர்றது முன்னாடி அந்த தாய்க்கே அந்த தாயே அதுக்கு உண்டான கர்மாவை அனுபவிச்சுட்டு இந்த பிரபஞ்ச பூமியை விட்டு போவா. அதே இந்த குழந்தைங்க தாய் சொல்ல தகப்ப சொல்ல கேட்காம இருந்தாலோ, அல்லது அந்த குழந்தைங்க வேறு வழியில் இருந்தாலோ அது அந்த கர்மா அவங்களே தான் தித்துவலி பண்ணுறாங்க. இப்போ பொறுத்தளவுக்கு காலகட்டத்தில் இது 100% உண்மையா இல்லையான்னு மக்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வயசில் நான் அனுபவப்பட்டதில் நிறைய பேர்த்த நான் பார்த்துட்டேங்க. திமிரு எரிஞ்சு கொழுப்பு எரிஞ்சு தாங்குகிற அகங்காரத்தில் திரியிறவங்களும், நான் தான் பெரிய இவங்கிறது மாதிரியும், நான் சொல்கிறது தான் கேட்கணும் அந்த மாதிரி எல்லாம் கொழுப்பெடுத்தவங்க எல்லாத்தையுமே அவங்க அடங்கி ஒடுங்கி உப்பு இல்லாத தின்னுட்டு போனதையும் நான் பார்த்துட்டேன். நிஜமாக கண்ணார பார்த்துட்டுங்க. அதாவது கடவுள் நினச்சதுன்னா என்ன வேணாலும் செய்யும். இப்படி இருக்கையிலேயே நிறைய பேர் அதனுடைய விளைவுகளை தெரியாத அளவுக்கு, விளைவுகள்னா என்னான்னு புரியாத அளவுக்கு தவறு மேலே தவறு செய்கிறாங்க. எல்லாத்த விட கொடுமையானது என்ன தெரியுங்களா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அடுத்தவ புருஷனை அபகரிச்சுட்டு, அதாவது அந்த ஆம்பளை நல்லவனாக இருப்பான், ஆனால் அந்த ஆம்பளை மடக்கிறதுக்கு இவளுக்கு என்னென்ன திட்டம் போட்டு மடக்கி பணம் பறிக்கிறதோ இது பண்ணுறதோ அந்த பெண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி அதே மாதிரி அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஆம்பளையை அடக்கிறது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பிரபஞ்ச பூமியில் அதிகமாக தலை விரிச்சு ஆடுறது அதுதான் உண்மையே. நான் கண் கூட பார்த்துட்டேன். ஆனால் இதை திருப்பி திருப்பி எனக்கு சொல்லவே சங்கடமாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் செய்தியை பார்த்தா இதுதான் ஓடிட்டுருக்குது. பேப்பர் எடுத்தால் இதுதான், யூடியூப்பில் நியூஸ் இதுதான். அவனை கொண்டுட்டான், மனைவி கணவனை கொண்டுட்டான், கணவன் மனைவி கொண்டுட்டான், கள்ளக்காதல் கள்ள தொடர்பு. ஆனால் அவங்க அனுபவிப்பாங்க, அனுபவிச்சுட்டு தான் சாவாங்க. நிஜமாலும் என்னங்க 10 நிமிஷம் சுகத்துக்காக ஒரு கணவன் மனைவி இப்படி தவறு பண்ணுறது தவறு. அதை விட குழந்தைங்களை விட்டுட்டு போகிறது அதை விட மகா கொடிய துரோகம். நான் திருப்பி 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 சொல்கிறேன், கர்மாங்கிறது அவங்கவுங்களுக்கே ஆட்டி படைச்சிரும். சாவரப்போ கொடிய சாவா